ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அனைவருக்கும் சுபதினம். ஒரு புத்தகம் பல வாழ்க்கை பாடங்கள், வெற்றியின் புதிய அர்த்தத்தை நமக்கு கற்றுத்தரும் ஒரு ஆன்மீக பயன். சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி அவர்கள் எழுதிய இணையில்லா வெற்றி. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் வெற்றி என்பது நாம் எதை பெற்றிருக்கிறோம் என்பதில் மட்டும் இல்லை, நாம் இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலும் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த தொடரின் முதல் பகுதியில் இந்த புத்தகத்தின் முன்னுரையை பார்த்தோம். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்துள்ள திறமைகள், ஆற்றல்கள், செயல்திறன்கள் ஆகியவற்றை வீணாக்காமல் சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான சிந்தனையை பார்த்தோம். அதைவிட முக்கியமாக, வெற்றி என்பது நமக்காக மட்டும் வாழ்வதில் இல்லை, நம்மிடம் இருக்கும் ஆற்றலை பிறருக்கும் பயனுள்ளதாக மாற்றுவதில்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அப்படியானால் இந்த எண்ணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்டியவர் யார்? இன்று உலகம் முழுவதும் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்படும் அந்த வாழ்க்கை எப்படி தொடங்கியது? ஒரு சாதாரண மீனவ கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுமி எப்படி உலகம் முழுவதும் அன்பு, கருணையும் சேவையும் நிறைந்த ஒரு ஆன்மீக தலைவராக வளர்ந்தார்? அதுதான் இன்று நாம் பார்க்க போகும் பயணம். வாருங்கள், அம்மாவின் வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். கேரளத்தில் எளிய மீனவர்கள் வாழ்ந்த ஒரு சிறிய கிராமம். அந்த எளிய சூழலில் 1953ஆம் ஆண்டு ஒரு குழந்தை பிறந்தது. பெற்றோர் அந்த குழந்தைக்கு சுதாமணி என்று பெயரிட்டனர். ஆனால் சிறு வயதிலேயே சுதாமணியின் இயல்பு மற்ற குழந்தைகளிடமிருந்து மாறுபட்டதாக இருந்தது. யாரும் தனியாக கற்றுக் கொடுக்காமலேயே அவருக்குள் ஆழமான ஆன்மீக நாட்டம் இருந்தது. அதைவிட முக்கியமாக, துன்பத்தில் இருப்பவர்களை கண்டால் அவருடைய மனம் அவர்களை நோக்கி சென்றது. ஆனால் அந்த குழந்தை பருவம் எளியதானதாக இல்லை. சிறு வயதிலேயே சுதாமணிக்கு ஏராளமான வீட்டு வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது. பசுக்களுக்கு புல் அறுப்பது, கழநீர் சேகரிப்பது, அருகில் இருந்த வீடுகளுக்கு சென்று வேலை செய்வது, இப்படியாக வாழ்க்கை நகர்ந்தது. ஆனால் அந்த வேலைகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வேறு கதவையும் திறந்தன. அவர் சென்ற வீடுகளில் பலவிதமான மனிதர்களை பார்த்தார். சில வீடுகளில் உணவுக்கே வழி இல்லாமல் மக்கள் பட்டினியில் வாடினர். சிலர் நோயால் துடித்தனர். சில முதியவர்கள் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தனர். இந்த காட்சிகள் ஒரு சிறுமியின் மனதை அழகாக தொட்டன. அவர்களின் வேதனையை தன்னுடைய வேதனையாகவே அவர் உணர்ந்தார். ஒரு குழந்தை பிறருடைய துன்பத்தை பார்த்து அது எனக்கு சம்பந்தம் இல்லை என்று கடந்து செல்லவில்லை. மாறாக, இவர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்று சிந்திக்க தொடங்கியது. ஆன்மீகத்தின் அடிப்படையில் பார்த்தால் இதுதான் கருணையின் முதல் படி. பிறருடைய வேதனையை உணர முடிவது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. அந்த எண்ணமே பின்னாளில் ஒரு பெரிய சேவையாக மாறுகிறது. இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் தினமும் பலரை சந்திக்கிறோம். ஒருவர் மனதளவில் கஷ்டப்படாமல், ஒருவர் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படலாம், ஒருவர் தனிமையில் இருக்கலாம். எல்லோருடைய பிரச்சனையையும் நாம் தீர்க்க முடியாது. ஆனால் என்னால் முடிந்த சிறிய உதவி என்ன என்று சிந்திக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு அன்பான அணுகுமுறை, சில நேரங்களில் இதுவே ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆறுதலாக மாறலாம். அந்த கருணை வெறும் எண்ணமாக மட்டும் இருந்து விடாமல், பசியால் வாடுபவர்களுடன் தன்னிடம் இருந்த உணவை பகிர்ந்து கொண்டார். பாரபட்சமின்றி தவித்த முதியவர்களுக்கும், அதாவது பராமரிப்பின்றி தவித்த முதியவர்களுக்கும் உதவினார். சில சமயங்களில் தன்னிடம் இருந்த பொருட்களை கூட அவர்களுக்கு வழங்கினார். இதற்காக வீட்டில் கண்டிப்பும் தண்டனையும் கிடைத்தது. ஆனால் அவருடைய கருணையை எந்த தண்டனையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. காலம் நகர்ந்தது. சுதாமணி இளம் பருவத்தை அடைந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான மாற்றம் நிகழ்ந்தது.
அவருக்குள் இருந்த தாய்மை பண்பு மேலும் மேலும் மலர்ந்தது. அவரிடம் இருந்த அன்பு ஒரு குடும்பத்திற்குள் மட்டும் நின்றுவிடவில்லை. அவரை சந்தித்த அனைவரையும் தன்னுடைய குழந்தைகள் போலவே அவர் கருதினார். அதனால் வயது வித்தியாசம் இல்லாமல் அவரை சந்தித்தவர்கள் அன்புடன் ஒரு பெயரில் அழைக்க தொடங்கினர். அந்த பெயர்தான் அம்மா. அம்மா. அம்மாவின் அன்பையும் கருணையும் அனுபவித்தார்கள். நாளுக்கு நாள் அதிகரித்தனர். 1979 ஆண்டிலிருந்து முதல் துறவற சீடர்கள் அவருடன் நிரந்தரமாக தங்க தொடங்கினர். அம்மாவின் தன்னலமற்ற கருணையால் ஈர்க்கப்பட்ட பல இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆன்மீக வாழ்க்கையை நாடி அவரிடம் வந்தனர். இவ்வாறு ஒரு சிறிய ஆன்மீக குடும்பம் உருவாக தொடங்கிறது. 1981 ஆண்டு அம்மா அவதரித்த வீட்டிற்கு அருகில் இருந்த நிலத்தில் சில எளிய குடிசைகள் அமைக்கப்பட்டன. அதுவே பின்னாளில் வளர்ந்த ஆசிரமத்தின் ஆரம்ப அடித்தளமாக அமைந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கிய அந்த பயணம் அங்கேயே நின்றுவிடவில்லை. அம்மாவின் அன்பை அனுபவித்தவர்கள் உலகின் பல பகுதிகளிலும் இருந்தனர். அவர்களின் அழைப்பை ஏற்று அம்மாவின் ஆன்மீக பயணம் உலக நாடுகளுக்கும் விரிந்தது. இந்தியாவை தாண்டி ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா என பல நாடுகளிலும் அவர் பயணம் மேற்கொண்டார். ஆனால் இடம் மாறினாலும் அவருடைய அன்பில் மாற்றம் இல்லை. அம்மாவின் அன்பு வெறும் ஆன்மீக சந்திப்புகளாக மட்டும் இருக்கவில்லை. அந்த அன்பு சேவையாக மாறியது. வீடுகள் கட்டுதல், மருத்துவ உதவி, கல்வி பணி, தொழில் பயிற்சி, தேவையான பொருட்களை வழங்குதல், நிதி உதவி என பல்வேறு சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன. பின்னர் மருத்துவத்துறையிலும் இந்த சேவை விரிந்தது. கொச்சியில் அமைந்துள்ள அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை பல்வேறு மருத்துவ சேவைகளை வழங்கும் நிறுவனமாக வளர்ந்தது. இதேபோல் 1987 ஆண்டு கொடுங்கல்லூரில் தொடங்கிய அமிர்த வித்யாலயம் பின்னாளில் பல கல்வி மையங்களாக வளர்ந்ததாக இந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. இப்போது நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தால், ஆரம்பத்தில் ஒரு சிறுமி பிறருடைய துன்பத்தை பார்த்தார். அந்த துன்பத்தை உணர்ந்தார். உணர்ந்தது கருணையாக மாறியது. கருணை சேவையாக மாறியது. சேவை காலப்போக்கில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொடும் அளவுக்கு விரிந்தது. இதுதான் இந்த வாழ்க்கை கதையின் மிகப்பெரிய செய்தி. ஒரு நல்ல எண்ணம் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதை தொடர்ந்து செயல்படுத்தினால் அது ஒரு பெரிய மாற்றமாகவே மாறலாம். ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கிய வாழ்க்கை பயணம் இப்போது உலக அரங்குகளையும் சென்றடைந்தது. உலக அமைதி, ஆன்மீகம், நல்லிணக்கம் போன்ற தலங்களில் அம்மாவின் குரல் ஒலிக்கத் தொடங்கியது. பல சர்வதேச நிகழ்வுகளில் அவர் பங்கேற்றார். 2002 ஆண்டில் அவருக்கு காந்தி கிங் சர்வதேச அகிம்சை விருது வழங்கப்பட்டது. 2004 ஆண்டு பார்சிலோனாவில் நடைபெற்ற உலக மதங்களின் சபையின் நிறைவு கூட்டத்தில் அம்மா முக்கிய உரையாற்றினார். அம்மாவின் 50வது வயது நிறைவை முன்னிட்டு அமிர்த வருஷம் 50 என்ற விழாவை பக்தர்கள் நடத்த விரும்பினர். ஆனால் அம்மா தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தனிப்பட்ட விழாவாக மட்டும் பார்க்கவில்லை. அதை அமைதிக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஒரு பிரார்த்தனை நிகழ்ச்சியாக மாற்றினார். இதுதான் அம்மாவின் வாழ்க்கையில் நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கும் ஒரு தன்மை. தனக்காக கிடைக்கும் ஒன்றையும் பிறருக்கு பயன்படும் ஒன்றாக மாற்றுவது. இங்கே அம்மாவின் வாழ்க்கை பற்றி பேசும்போது அவரை சந்தித்தவர்களின் அனுபவங்களும் முக்கியமானவை. 2002 ஆண்டுக்கான காந்தி கிங் சர்வதேச அகிம்சை விருது வழங்கப்பட்ட போது டாக்டர் ஜேன் குடால் அம்மாவை பற்றி கூறிய ஒரு கருத்து மிகவும் ஆழமானது. இறைவனின் அன்பு மனித வடிவில் நம் முன்னே அம்மா. இந்த ஒரு கருத்தே அம்மாவின் வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை நமக்கு சிந்திக்க வைக்கிறது. அம்மாவின் வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. சிறு வயதில் பிறருடைய துன்பத்தை பார்த்தார். அந்த துன்பத்தை உணர்ந்தார். உணர்ந்த கருணை செயலாக மாறியது. அந்த செயல் சேவையாக வளர்ந்தது. அந்த சேவை உலகம் முழுவதும் விரிந்தது.
இதில்தான் இணையில்லா வெற்றி என்ற இந்த புத்தகத்தின் தலைப்புக்கான ஒரு ஆழமான அர்த்தத்தையும் நாம் பார்க்க முடியும். வெற்றி என்பது உயர்ந்து நிற்பது மட்டுமல்ல, நம்மால் பிறர் வாழ்க்கை உயர்வதற்கு காரணமாக இருப்பதும் தான் வெற்றிதான். அம்மாவின் வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் 3 விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். முதல் விஷயமாக கருணை. பிறருடைய துன்பத்தை பார்த்து கடந்து செல்லாமல் குறைந்தபட்சம் அதை உணர முயற்சி செய்வோம். இரண்டாவது சேவை. நம்மிடம் இருக்கும் திறமை, நேரம், பொருள், அறிவு எது இருந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றுவோம். மூன்றாவதாக அன்பு. அன்பு என்பது வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, அது நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு சிந்தனையை எடுத்து செல்லலாம். அம்மாவின் வாழ்க்கை இங்கே முடிவதில்லை. ஒரு சிறுமியின் உள்ளத்தில் தோன்றிய கருணை எப்படி ஒரு உலகளாவிய சேவையாக வளர்ந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அந்த வாழ்க்கை பயணத்தில் இன்னும் பல ஆழமான சம்பவங்களும் நமக்கான வாழ்க்கை பாடங்களும் இருக்கின்றன. அவற்றை அடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாழ்க்கை பயணம் உங்கள் மனதில் ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்தியிருந்தால் வீடியோவை லைக் செய்து இப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை பாடல்களை தொடர்ந்து கேட்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நமச்சிவாய. வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.